நீங்க முருகரோட இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சாலே ஏதோ ஒரு தடை கண்டிப்பா வரும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, முருகர் நினைச்சா மட்டும்தான் நீங்க இந்த கோவிலுக்குள்ளேயே கால் வைக்க முடியும். அந்த தடையையும் மீறி நீங்க அங்க போயிட்டா உங்க வாழ்க்கையே மாறிடும். சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஆண்டார்குப்பம் முருகர் கோவில். இங்க முருகர் மத்த கோவில்கள் மாதிரி இல்லாம ரெண்டு கையையும் இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு அதிகார தோரணையில நிப்பாரு. ஏன் தெரியுமா? பிரம்மன் தலையெழுத்து எழுதும்போது தப்பு பண்ணதுனால கோவமான நம்ம முருகப்பா அவரோட தலையிலேயே ஒரு கொட்டு வச்ச இடம் இதுதான். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரே நாள்ல முருகரை 3 விதமான உருவத்துல இங்க பார்க்கலாம். காலையில குழந்தை முருகனாகவும், மதியத்துல வாலிபராகவும், ராத்திரி நேரத்துல முதியவராகவும் காட்சியளிப்பார்னு அங்க போற பக்தர்கள் சொல்றாங்க. இந்த அதிகார தோரணை முருகரை நீங்க தரிசனம் பண்ணிருக்கீங்களா? இல்ல போகணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.